ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நேற்று சென்னை நுங்கம்பாக்கமே ஸ்தம்பிச்சு போச்சு தான் சொல்லணும். நம்ம பள்ளி கல்வித்துறை ஆஃபீஸை முற்றுகையிட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை போலீஸ் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தோல்வி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை. என்னதான் அப்படி நடக்குது? ஏன் ஆசிரியர்கள்லாம் ரோடுக்கு போராடுறாங்க? எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். டீச்சர்ஸ்க்கு ஃபேவர் அறிவிப்பு வருமானம் பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம். இந்த ஒத்த கோரிக்கையை முன் வச்சு தான் இடைநிலை பதிமூப்பு ஆசிரியர் இயக்கம் இன்னைக்கு பெரிய அளவில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செஞ்சப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இதுக்கிடையே தலைமை செயலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிச்சதுனால போராட்டம் தொடரும்ன்ட்டு அறிவிச்சிருக்காங்க. சரி, இவங்களுடைய பிரச்சனை தான் என்ன? கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கலாம். 2009ஆம் வருஷம் தான் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துச்சு. மே 31, 2009க்கு முன்னாடி, ஜூன் 1, 2009க்கு அப்புறம். இந்த வருஷம் இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. அதாவது மே 31, 2009க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம், ஜூன் 1, 2009க்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வேற ஒரு சம்பளம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஒரே கல்வி தகுதி, ஒரே வேலை, ஒரே மாதிரியான பாடங்கள், ஆனால் சம்பளத்தில் மட்டும் பெரிய வித்தியாசம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது 3000 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 15,000லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வித்தியாசம் வந்திருக்கு. பக்கத்து கிளாஸில் பாடம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம், எனக்கு ஒரு சம்பளமான்ட்டு இவங்களுடைய நியாயமான கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நேரடியாக களத்துக்கு போயிட்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண்ணான 311ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இது நடக்கவே இல்லை. 2022 போராட்டம் நடந்தப்போ ஒரு மூவர் குழு அமைச்சாங்க. அந்த குழுவோட அறிக்கையும் இது வரைக்கும் வெளியே வரவில்லைன்ட்டு ஆசிரியர்களுடைய பெரிய ஆதங்கமாக இருக்குது. இப்போ அரசியல் தலைவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை மீண்டும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்களாம். வகுப்பறையில் இருக்க வேண்டிய ஆசிரியர்களாம் வீதியில் இறங்க போராடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வி தரத்தையும் பாதிக்கும். அரசு இந்த கோரிக்கையை ஏற்குமா, தேர்தல் வாக்குறுதி நிறைவேறுமா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குறது நியாயம் தானே? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திமுக இப்படி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை, டீச்சர்ஸை தேர்தல் நேரத்தில் பகைச்சிக்க போகிறாங்க. அடுத்து வரப்போ 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய வாக்குகள் இவங்களுக்கு சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.